மோடியுடைய தலைமையில் 9.5 ஆண்டுகளாக என்னென்ன அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்கள் விரோத சக்தியாக செயல்படுகிறது என்றதை நாட்டு மக்கள் அறிவார்கள். எல்லாத்தையும் வளைச்சு போட்டாங்க. சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், அமலாக்கத்துறை, மத்திய வருவாய்த்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, கடைசியாக தேர்தல் ஆணையத்தையும் கையில் எடுத்துட்டார். இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடி. அரசியலமைப்பு சட்டத்தில் சுயசார்போடு அவர்கள் பணியாற்ற வேண்டும். எந்த அரசியல் கட்சியும் சார்ந்திருக்கக்கூடாது, எந்த அரசையும் சார்ந்திருக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்புகள். இது எல்லாத்தையும் வளைச்சு போட்டார். இப்போ உச்சபட்சமாக உச்சநீதிமன்றம் மக்களுக்கான ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கி வருகிறது. இந்த தீர்ப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் உச்சநீதிமன்றத்தில் செயல்படும் உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் அவருடைய தலைவரை பிடிச்சிட்டார். இப்போ மோடி பிடிச்சிட்டு உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவரான ஆதிஷி அகர்வால் அவரை விட்டு சொல்றாரு, இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இது அரசுக்கு எதிரான நடவடிக்கை என்று ஒரு மனு போடுகிறார் ஜனாதிபதியிடம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு 19/1A, அந்த 19/1A என்ன சொல்லுது? இந்திய தகவல் அறிய உரிமை சட்டம் இந்த தேசத்தில் பிறந்த ஒரு மனிதனும் தனக்கு தேவையான தகவல்களை பெறலாம். அரசு என்பது திறந்தவெளி புத்தகமாக இருக்க வேண்டும். அது பேர் தான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில் 19/1A, all citizens shall have the rights to freedom of right to speech and expression their thoughts, known fact அப்படினது. ஒரு மனிதனும் இந்திய குடிமகன் தனக்கு தேவையான தேவைகளை பெறலாம். அதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன். டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தது. அதை எல்லாத்தையும் இப்போ மறைச்சிட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன சொல்லுதோ அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ மோடி அவர்களுக்கும் பாஜக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு சவால் விடுகிறது. பாரத ஸ்டேட் வங்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தன்னுடைய தகவல்களை தேசிய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து விட்டது. 15ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் 15ஆம் தேதிக்குள் இதை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லை, கால அவகாசம் கேட்கிறது என்று கேட்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன வக்கீல்கள் தான் வாய்தா வாங்குவாங்க. இப்போ பாரத ஸ்டேட் பேங்க் வாய்தா வாங்க முயற்சி பண்ணது, உச்சநீதிமன்றம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது தேர்தல் ஆணையம் வாய்தா வாங்குகிறது. நாங்கள் விடும் சவால் எல்லாம் மோடி அரசுக்கு, தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டுக்கொள்வது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் கொடுங்கள் அந்த தகவலை. 2 மணி நேரத்தில் நாங்கள் 2 மணி நேரத்தில் பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம். எங்கள் கிட்ட இருக்கிற கருவி, எங்கள் கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர், எங்கள் கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, எங்கள் இருக்கிற மேன் பவர், எங்கள் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து 2 மணி நேரத்தில் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த 44,000 பக்கங்களை சரி செய்து கொடுக்கிறோம். பொதுமக்களுக்கு பொது வெளியில வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் போராடி பார்த்தாங்க. ஜூன் மாதத்திற்கு தேர்தலுக்கு பிறகு நாம் தகவலை கொடுக்கலாம். உச்சநீதிமன்றம் மிகவும் தெளிவாக நேர்மையாக மக்களுடைய சாசனத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவித்து விட்டது. இப்போது தேர்தல் ஆணையம் பிடிவாதம் பிடிக்கிறது, மக்களுக்கு இதை தெரியப்படுத்த மாட்டோம், கால அவகாசம் வேண்டும். இதுதான் மோடி அரசு, இதுதான் பாஜக அரசு. நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் பாசிச அரசு பாசிச அரசுன்னு.
பாசிச அரசுக்கு என்ன பொருள்னா, எதையெல்லாம் மக்களுக்கு எதிராக செய்கிறார்களோ, எந்த வேலைகளும் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்கிறார்களோ அந்த அரசு பாசிச அரசு. இப்போ மோடி அரசு அதை தான் செஞ்சிட்டு இருக்கு. பத்திரிகையாளர்கள்லாம் உங்களாம் தெரியும், எல்லாமே டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சவங்க, கணினி உலகத்தில் வாழுறவங்க. பாரத ஸ்டேட் வங்கி எதற்காக தகவலை கொடுக்க மறுக்கிறது? 3 மாதம் எதற்கு கால அவகாசம் கேட்கிறார்கள்? ஜூன் 30 நாங்கள் அழைக்கிறோம் என்று, தேர்தல் முடிஞ்ச பேர் கொடுக்குறோம், மக்களுக்கெல்லாம் தெரியாத மறைச்சிடலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் உறுதியாக தன்னுடைய தீர்ப்பில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறிவிட்டது. பாரத ஸ்டேட் வங்கி வேற வழி இல்லாமல் வழங்கிவிட்டது. இப்பொழுது தேர்தல் ஆணையம் முரண்டு பிடிக்கிறது, கால அவகாசம் வேண்டும். அதை தான் நாங்கள் கேட்குறோம். காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு கமிட்டி கிட்ட கொடுங்க, நாங்கள் 2 மணி நேரத்தில் அதை பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம். அப்புறம் இப்போ வீடு கட்டும் திட்டம், ஒன்றிய அரசும் மாநில அரசும், PMAY பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா 30 விழுக்காடு தான் ஒன்றிய அரசோட நிதி, 70 விழுக்காடு தமிழ்நாடு அரசோட நிதி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா வீட்லையும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இது நரேந்திர மோடியால் கொண்டு வரப்பட்டது, இந்த வீடு நரேந்திர மோடியோட வீடு, பாஜக ஆட்சியால் கொண்டு வரப்பட்டது. எல்லாம் திருட்டு தானே தான். கொல்லைப்புற வழியாக அரசியலை திருடுவது, மக்களுடைய வாக்குகளை திருடுவது, மக்களுக்கு எதிராக செயல்படுவது, உண்மைக்கு புறம்பாக பேசுவது, போலி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பது, எதையெல்லாம் நிறைவேற்ற முடியாதோ மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுது. 2014ஆம் ஆண்டு என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரோ மோடி இதுவரை நிறைவேற்றவில்லை. தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதெல்லாம் சொல்லணும். இப்போ தமிழ்நாடு அரசு நாங்கள் என்னென்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தா நிறைவேற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மோடி அடுத்த பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது, தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது இதையெல்லாம் அறிவிக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.